ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பருவத்தில் பாடம் 2 பார்க்கலாம், வரலாற்றை நோக்கி. ஸோ கற்காலம் என்பது கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்திய காலம். முதலில் பயன்படுத்திய விலங்கு என்னது அப்படின்னா நாய். பழங்கால மனிதன் கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் செய்ய எதை பயன்படுத்தினான்னா குவாட்சைட் எனப்படும் கரடுமுரடான கற்களை பயன்படுத்தினான். நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கற்களை வந்து தான் என்ன செஞ்சாங்கன்னா பயன்படுத்தினார்கள். ஸோ உடை அப்படின்னா என்னதுன்னா விலங்குகளோட தோள்கள், இலைகள், மரப்பட்டைகளை தான் பயன்படுத்தினான். உறைவிடமாக எதை பயன்படுத்தினான்னா குகை, மரப்பொந்து. ஆயுதங்கள் அப்படின்னா எலும்புகள், கொம்புகள், கற்கள், கிளைகள், குச்சிகள், விலங்குகளோட தோல். ஸோ கற்காலம் கிட்டத்தட்ட 3 வகைப்படும். என்ன கற்காலம்? பழைய காலம், பழைய கற்காலம், இடைக்காலம் அண்டு புதிய கற்காலம். மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது அப்படின்னா சக்கரம். ஆவணங்கள் எழுதப்பட்ட காலத்தை என்ன சொல்கிறோன்னா வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம். மனிதர்களின் மாபெரும் கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்னது அப்படின்னா மண்பாண்டம். அரிய மற்றும் முன்னோர்கள் பயன்படுத்திய தொல்கைவினை பொருட்கள் பாதுகாக்கப்படும் இடத்தை தான் நம்ம அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறோம். இறந்தவர்களின் உடல்கள் பானைகள் வைக்கப்பட்டு பூமிக்குள்ள புதைக்கப்படுறது தான் முதுமக்கள் தாளிகள். புதிய கற்கால இறுதியில் என்ன கண்டறியப்பட்டதுன்னா செம்பு. ஸோ இதை செம்பு கற்காலம்னு சொல்கிறோம். அடுத்ததாக பயன்படுத்தினது செம்பு, அப்புறம் துத்தநாகம், வெள்ளியம், இதெல்லாம் கலந்து தான் வெண்கலம் செஞ்சு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த காலத்தை வெண்கல காலம்னு சொல்கிறோம். கற்காலத்திற்கு பிறகு மனிதர்கள் இரும்பை பயன்படுத்திய காலத்தை தான் இரும்பு காலம்னு சொல்கிறோம். முதல்ல செம்பு, அப்புறம் வெண்கலம், அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்கன்னா இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க. தமிழகத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடம் என்னதுன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி. ஸோ அரசின் ஆட்சி காலம் மக்களோட சமுதாய நிலை பற்றி பாறைகள்லையும் கோவில் சுவர்களையும் பொறிக்கப்பட்டதை தான் நம்ம கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட 2ஆம் பாடத்தில் உள்ள நோட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.